ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை ஆடி அமாவாசை. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல நீங்க தூவி விடுறதால பெரிய அதிசயம் நடக்கும். பல ஜென்ம பாவங்கள் விலகும். எதிர்பாராத செல்வம் தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன பொருட்களை நிலைவாசல்ல தூவிடணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் நமக்கு ஆடி அமாவாசை புதன்கிழமையில வந்திருக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில, அதுவும் விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமையில அமாவாசை வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதிகாலை 2 மணி 11 நிமிஷத்துக்கு அமாவாசை ஆரம்பிக்குது. அது மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலை 12 மணி 16 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் புதன்கிழமை நமக்கு நாள் முழுக்க அமாவாசை தான். உங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும், எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான உகந்த நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியாம இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு அற்புதமான நேரம் காலையில 9:15 இருந்து 10:15. காரணம் என்னன்னா, புதன்கிழமையில ஆடி அமாவாசை வந்திருக்கிறதால புதன்கிழமை காலைல 7:09 யமகண்டம் இருக்கு. அதே மாதிரி 12:01 ராகு காலம் இருக்கு. யமகண்டம், ராகு காலம் இந்த நேரத்துல பித்ருக்கள் வழிபாடு செய்யறதோ இல்ல அவங்களுக்கு படையல் போடுறதோ பண்ணாம காலையில சரியா 9:15 இருந்து 10:15 இந்த 1 மணி நேரத்துல நீங்க நீர்நிலைகளுக்கு போயிட்டு அங்க போய் எள்ளும் தண்ணீரும் இறைத்து பித்ருக்களுக்கு வழிபாடு செய்வதாலும் சரி, இல்ல உங்க வீட்டிலேயே வழிபாடு செய்தாலும் சரி, இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். பொதுவா அமாவாசை நாட்கள்ல இலை போட்டு படையல் போடுவோம். அது மாதம் மாதம் இருக்கக்கூடிய வழக்கம் தான். அதுவும் ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த 4 காய்கறிகளை சேர்த்து இலை போட்டு படையல் போடணும்னு இப்ப ரீசெண்டா நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணுங்க. அப்படி அந்த 4 காய்கறிகள் மட்டும் இல்லாம பொதுவா அமாவாசைக்கு என்ன மாதிரி படையல் போடுவீங்களோ அதை சேர்த்து இலை போட்டு படையல் போடுறதுக்கு சரியான உகந்த நேரம் மதியம் 1:30 மணிக்கு மேல, அதாவது ராகு காலம் முடிஞ்சு 1:30 மணிக்கு மேல இலை போட்டு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் காக்கைக்கு சாதம் வச்சுட்டு நீங்க சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் பகல் நேரத்துல பித்ருக்கள் வழிபாடு செய்வதற்கும் திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கும் படையல் போடுறதுக்குமான உகந்த நேரங்கள். அமாவாசை அப்படிங்கும்போது வெறும் முன்னோர்கள் வழிபாடு பித்ருக்கள் வழிபாடு மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமா அவங்க வீடு பக்கத்துலயோ இல்ல ரொம்ப எளிதா போயிட்டு வர தூரத்திலயோ குலதெய்வ கோவில் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம மாலை ஒரு 6-7 மணிக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஏற்கனவே இந்த ஆடி மாதத்துல நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அப்படி ரொம்ப தூரம் போக முடியாது, குலதெய்வ கோவில் ரொம்ப தூரமா இருக்கு, இல்ல வெளியூர்ல இருக்கோம், வெளிநாட்டுல இருக்கோம் அப்படிங்கிறவங்க உங்க வீட்டோட பூஜை அறையில குலதெய்வ போட்டோ இருந்துச்சுன்னா அந்த போட்டோவுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யறது, அதுவும் ஆடி அமாவாசை அன்னைக்கு பண்றது கூடுதல் விசேஷம். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களை வளர்பிறை நாட்களா எடுத்துக்கலாம். அதுலயும் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வளர்பிறை நாட்கள் இருக்குல்ல, அது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாட்கள். இந்த பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல முன்னோர்கள் வழிபாடு பித்ருக்கள் வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து வணங்கும் போது கிடைக்கக்கூடிய பலன் இரட்டிப்பா வரும். தனியா நீங்க நைவேத்தியங்களோ பிரசாதங்களோ தயார் செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. முடிஞ்சா இனிப்புல ஏதாவது நைவேத்தியங்கள் செய்து மாலை நேரத்துல நீங்க பிரத்யேகமா படைச்சுக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் பித்ருக்கள் வழிபாடோ இல்ல முன்னோர்கள் வழிபாடோ செய்யாம விட்டுறாதீங்க. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு வரக்கூடிய சாபங்களையும் பாவங்களையும் பரிகாரம் செய்து போக்கிக்கலாம். ஆனா நம்மளோட முன்னோர்களோ நாமளோ செய்யக்கூடிய பாவங்கள், அதுவும் பித்ரு சாபம் தோஷம் நம்மளை தாக்குறது மட்டும் இல்லாம நம்மோட சந்ததியினரையும் சேர்த்து தாக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கேத்த மாதிரி பித்ருக்கள் வழிபாடு செய்யறது விசேஷம். இது போக பகல்ல பித்ருக்கள் வழிபாடு, மாலை 6-7 மணிக்கு மேல வீட்டுல பூஜை அறையில இறை வழிபாடு. இது இல்லாம இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலைவாசல் பரிகாரம். ஒரு வீட்டோட நிலைவாசல் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கான இதய துடிப்பு மாதிரி. நல்ல விஷயங்கள் வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கிறதும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்டது பாவங்கள் சாபங்கள் இது எல்லாம் வெளில போறதுக்குமான ஒரு அடித்தளம் ஒரு வீட்டோட நிலைவாசல் தான். அதனாலதான் நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நிலைவாசல்ல தீபம் ஏற்றி வைக்கிறோம். பொதுவா அமாவாசை விரதம் இருக்கக்கூடியவங்க நிலைவாசல்ல அன்றைய தினம் கோலம் போட மாட்டாங்க. மாலை 6-7 மணிக்கு மேல தீபம் ஏற்றி வச்சு வழிபடுறது தப்பு இல்ல, அது பண்ணலாம். அது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல ஆடி அமாவாசை அன்னைக்கு சும்மா ஒரு சிட்டிகைனா கிள்ளி எடுத்தா எவ்வளவு வருதோ அதை எடுத்து நிலைவாசல்ல வச்சு தூவி விட்டாலே போதும். அதுவே பெரிய புண்ணியம் தான். முதல்ல இந்த பரிகாரத்தை எதுக்காக பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க தாராளமா முடிவு பண்ணிக்கோங்க. அமாவாசை மாதிரியான நாட்கள்ல நம்ம தான தர்மங்கள் பண்றது மூலயமா
நம்மோட முன்னோர்கள், பித்ருக்கள் அந்த தான தர்மங்கள் மூலியமா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து வாங்கிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாவே இருந்து வந்துட்டு இருக்கு. அதனால தான் அமாவாசை அன்னைக்கு படையல போட்டு நாம சாப்பிடுறது மட்டும் இல்லாம, ரோட்ல கஷ்டப்பட்டவங்க யாராவது கூப்பிட்டு வீட்ல சாப்பாடு போட சொல்றாங்க. வாயில்லா ஜீவராசிகள் என்ன பண்ணும்? இப்ப மனிதர்கள் நாம பசிக்குதுன்னா, வாய் விட்டு பசிக்குதுன்னு கேட்போம். ஆனா எவ்வளோ ஜீவராசிகள், எறும்புகள் அவங்க உணவ தேடி அலையக்கூடிய நேரத்துல, நீங்க உங்க நிலைவாசல்ல அதுக்கான உணவ ஆடி அமாவாசை மாரி நாட்கள்ல குடுக்கும்போது, பெரிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும். முதல்ல இந்த 2 பொருட்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல் முக்கியமான பொருள் வந்து, ஆடி அமாவாசை அப்படின்னாலே சந்திர பகவானுக்கு உகந்த நாள். ஏன்னா அமாவாசை, பௌர்ணமி இது எல்லாமே நிலவுக்கு உரியது. நிலவு வந்து சந்திர பகவான். அவருக்குரிய பொருள் வந்து பச்சரிசி. ஒரே 1 ஸ்பூன் பச்சரிசி ஒரு சிறிய கிண்ணத்திலயோ, இல்ல அகல் விளக்குலயோ, இல்ல ஒரு இலையிலயோ கூட எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரே 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லனா கெட்டி வெல்லம் பயன்படுத்தலாம். எக்காரணத்த கொண்டும் இந்த வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சுகர் பயன்படுத்த வேணாம். வெல்லம் அப்படிலாம் நாட்டு சர்க்கரை 2த்துல ஏதாவது ஒரு இனிப்பு எடுத்துக்கோங்க. வீட்ல பூஜை அறையில மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, நீங்க எடுத்து வச்சுக்கூடிய கிண்ணத்துல, இல்ல இலையில, இல்ல ஒரு சின்ன தட்டுல கொஞ்சமா பச்சரிசியும், இன்னொரு கிண்ணத்துல கொஞ்சமா நாட்டு சர்க்கரை அப்படிலாம் கெட்டி வெல்லத்தையும் சேர்த்து பூஜையில வச்சு பூஜை பண்ணுங்க. பூஜை அறையிலேயே அது ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இருக்கட்டும். நீங்க அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 12 புதன்கிழமை இரவு தூங்க போறீங்கல்ல, அப்ப தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட நிலைவாசல்ல அந்த தட்டோட, அந்த கிண்ணத்தோட எடுத்து போய் வச்சாலும் சரி, இல்ல அந்த அரிசியையும் நாட்டு சர்க்கரையும் ஒண்ணா கலந்து நிலைவாசல்ல கொஞ்சமா தூவி விட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். நிலைவாசல்ல வச்சுட்டு இரவு நீங்க தூங்க போயிடுங்க. ஆகஸ்ட் 12 அதிகாலை 2 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை, ஆகஸ்ட் 13 அதிகாலை 12 மணி வரைக்கும் இருக்கு. நீங்க தோராயமா ஒரு 8, 9 மணிக்கு இத எடுத்து வைக்கிறீங்கன்னா, மறுநாள் காலைல வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். அதாவது வியாழக்கிழமை காலைல வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அந்த அமாவாசை கடந்து போகக்கூடிய அந்த இரவு இருக்கு இல்லையா? அந்த நேரத்துல எவ்வளவோ எறும்புகள் அந்த அரிசியையும், அந்த நாட்டு சர்க்கரையும் வந்து சாப்பிடும். குறைஞ்சது ஒரு 50லேருந்து 100 எறும்புகள், எறும்புகள் சாப்பிட்டா கூட, ஆடி அமாவாசை மாதிரியான பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய நாள்ல, அந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஆடி அமாவாசை அன்னைக்கு தான தர்மங்கள், அதுவும் அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். இது எவ்வளவு பேருக்கு கிடைக்கும்னு தெரியல. காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு பதிலா, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியையோ, இல்ல நாட்டு சர்க்கரையையோ எறும்பு புற்றுக்குள்ள தூவி விடலாமா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம். இரவு வச்சுட்டீங்க, தூங்க போயிடுறீங்க. மறுநாள் காலை தூங்கி எழுந்து பார்க்கும்போது, குறைஞ்சது ஒரு 5லிருந்து 10 எறும்புகள் சாப்பிட்டிருந்தா கூட பெரிய புண்ணியம். அதுல ஏதாவது ஒரு ஜீவராசி மூலியமா உங்க முன்னோர்கள் வந்து சாப்பிட்டுட்டு, உங்கள வாயார மனதார வாழ்த்திட்டு போயிருப்பாங்க. ஒரு ஜீவராசிக்கு உணவளிக்கிறதே புண்ணியம் தான். அதுவும் ஆடி அமாவாசையில குறைஞ்சது ஒரு 5, 10, 50, 100ன்னு அவ்வளவு எறும்புகள் வந்து சாப்பிடும்போது, அவ்வளவு ஜீவராசிகளுக்கும் உங்க கையால உணவளித்த ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும். அதுவும் ரொம்ப எளிமையான பரிகாரம் மூலியமா. மறுநாள் காலைல தூங்கி எழுந்ததுக்கு பிறகு நிலைவாசல் சுத்தம் பண்ணும்போது, மீதம் இருக்கக்கூடிய அந்த அரிசியையும், சர்க்கரையும் கிளீன் பண்ணிக்கலாம். அத நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணும். திரும்பவும் அப்படியே விடணுங்கிற கட்டாயம் இல்ல. இது மூலியமா பலவிதமான பாவங்கள், சாபங்கள் விலகும். தெரிந்தோ தெரியாமலோ நமக்கும், நம்ம குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய, நம்ம முன்னோர்கள் வழியா வந்திருக்கக்கூடிய அந்த சாபங்கள், பாவங்கள் இது எல்லாமே நீங்கும். பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நீங்குவதற்கான வழிவகை இது ஏற்படுத்தும். இது மூலியமா வீட்டுக்குள்ள சந்தோஷம் அதிகமாகும். உடல்நிலை எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கும். அது மூலியமா என்ன நடக்கும்? நிலையான வருமானம், செல்வ செழிப்பு, கடன் இல்லாத வாழ்க்கைன்னு வாழ்க்கைய நிம்மதியா வாழ முடியும். கோவிலுக்கு போயிட்டு அன்னதானம் பண்றது, 4 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, இது எல்லாத்தையும் நீங்க அமாவாசை அன்னைக்கு பண்ணுங்க. அது இல்லாம இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்த பண்றது, மிகப்பெரிய யாகங்கள் செய்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய பொருட்களும், இதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி. ஆனா கிடைக்கக்கூடிய பலன் ரொம்பவே பெருசு. நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.